ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் வ்ளாக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரேஜெலாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டல் கடைக்கு வந்தாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். நாங்கள் சாம்பார் சாதம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு நாங்கள் புக் பண்ணியாச்சு. இங்கேயே வச்சு புக் பண்ணிவிட்டு கோயிலுக்கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குதுங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா நாங்களும் ஒரு ஹோட்டல் கடைக்கு போனோம். நல்லா இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல் கடையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா புக்காக இருந்துச்சுங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோட்டல் கடைக்காக தான் போயிட்டுருந்தோம். பட் எல்லாமே புக்காக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லோரும் வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்களும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து ரிட்டன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலும் பழம் தான் ஊட்டிகிட்டு இருந்தோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு தங்கச்சி தானே ஊட்டுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா தங்கச்சி ஊட்டிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்படிலாம் ஃபன் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த ஏமாற்றி ஊட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க நாங்கள் ஏமாற்றி பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்லேயும் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணுவோம். நல்லா காமெடியாக இருக்கும். அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே ஊட்டி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை மாற்றி அவங்க 2 பேரும் ஊட்டிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த பால் இருக்குது பார்த்திங்களா, அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே ஒரு புதுசாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பாலும் ஊட்டியாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு கிளம்பணும்ல, அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயாச்சு. போனதும் பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க சிஸ்டர் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் கொடுத்தாங்க. அந்த ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க பார்த்திங்களா, அது ஒரு விளையாட்டு மாதிரி தான், நல்லாயிருக்கும். அதுவும் ஜாலியாக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 பேத்துக்கும் பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஆரத்தியை பார்த்திங்கன்னா அப்படியே கரைச்சி அதை ஊற்றுனதுக்கப்புறம் நாங்கள் மேலேயும் போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா பாலும் பழம் தான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதையும் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம்.
அவங்களும் பார்த்திங்கன்னா பாலும் பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. உண்மையாகவே வயிறு தாங்க வேணும், ஏன்னா மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு உண்மையாகவே வயிறு வேணும். அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா மறுநாள் எடுத்தது. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா அழகர் கோயில் தான் போயிட்டுருக்கோம். அந்த இது பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நான் வீடியோவிலே போட்டிருந்துருப்பேன். இது சும்மா மேட்டாப்பில் பார்த்திங்கன்னா இங்கெங்கே போனோம், இந்த இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த கிளிப்ஸை வந்து நான் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அழகர் கோயில் வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து இங்கேயே வச்சு சும்மா ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளான் போட்டிருந்தோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அழகர் கோயில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குங்க. பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் இங்கேயே பிளான் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு யோசனையை கொண்டு வந்து அங்கங்கே மரத்து கீழே வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயே பாதி ஃபோட்டோ எடுத்தாச்சு. வீடியோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ இந்த இதெல்லாம் எடுத்தோம். அதுக்கடுத்து மேலே போய் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தீர்த்த தண்ணியில் தான் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். 1 by 1 பார்த்திங்கன்னா லைனில் நின்று எல்லோரும் பார்த்திங்கன்னா குளிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைடு கூடி வந்தோம். நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் பார்த்திங்கன்னா அழகர் கோயில் வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போவோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டு வழி போனதுனால நிறையாவே எங்களுக்கு ஸ்பேஸ் கிடச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காடு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து எடுக்கிற மாதிரி நிறைய பிளேஸ் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பிளான் போட்டு வச்சாச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் எடுத்தது. அதுக்கடுத்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்ததுனால இதை எடுத்தது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாமா. பொண்ணு மாப்பிள்ளைக்கு சுட பார்த்திங்கன்னா பிரியாணி தான் வச்சுருந்தோம். அதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா ரைத்தா பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் வச்சுருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருந்தோம் நாங்கள். ஏன்னா பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் சாதமும் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா சாதம் வச்சுருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு காம்பினேஷனாக பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு வச்சுருந்தோம் நாங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி மாதிரி கொஞ்சோண்டு வச்சுருந்தோம் நாங்கள். இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து சிக்கன் 65 இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சோண்டு பொரிச்சு வச்சுருந்தோம் நாங்கள். இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பார்த்திங்களா, எக்கு, அதை சொல்ல மறந்துட்டேன் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அவங்களும் பார்த்திங்கன்னா ஃபோன் போட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி வந்துட்டோம் அப்படின்ட்டு. அதுங்களையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆரத்திக்கு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அந்த வெத்தலையில் பார்த்திங்கன்னா சூடம் என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து குங்குமம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் கரைச்சி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி தான் ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாஸ்திரம் போல், அதனால் பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்துகிட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றி விட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு தான் இருந்தோம். அப்படியே அங்கங்கே பேக்கரி சைடு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விருந்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி என்னென்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா ஸ்பெஷலு, அது எல்லாத்தையும் தான் அப்படியே பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைக்கு இலையில வச்சாச்சு. நல்ல சூப்பரான விருந்து. மனசார பார்த்திங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு எங்கள் கூட பார்த்திங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை வைக்க பார்த்திங்கன்னா செம பசியாக இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஐட்டம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே எச்சியெல்லாம் ஊறிச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஈவினிங் டயத்தில் ஊருக்கும் அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா துணி எடுத்து கொடுக்கணும்ல, அந்த சாரீ, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த மாமாவுக்கு வந்து ஃபேண்ட்டு சட்டை இந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும்ல, அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா காலில் பார்த்திங்கன்னா விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அம்மாவும் பார்த்திங்கன்னா அதை கையில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்படி தான் போச்சு இந்த கல்யாண மேரேஜோட லைஃபு. எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.